கிறிஸ்தவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்பொழுது பெண்கள் குறித்தும் கைவிட மற்றும் ஐநவ மடங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் சமயங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள் வருவதால் அவருக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எண் 4 பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன்படி பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதிக்கு வேலுமுடன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தொடர்பாக தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க டிஜிபி மற்றும் காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 25 ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி.